இது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு ஞாபகத்தில் சர்ஜரி பண்ணாருன்னா அது என்ன பதில்? ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சு சொல்ற டாக்டர் அது. எதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணி கேட்டா, நான் ஏதோ ஒரு டாக்டர் நான் போய் கேட்டது அவர் என்ன சொல்றேன், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இருங்கன்னு சொல்ல அதவங்களும் வந்து ஆளுங்க ஜமாத்துல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வச்சு பிரச்சனை பண்றாரு டாக்டர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கிரசன்ட் மருத்துவமனையில் வாய்ப்புண் சிகிச்சைக்கு சென்ற சிறுவனுக்கு சுன்னத் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி விஜய் ஆனந்த் தம்பதியரின் 9 வயது சிறுவன் வாயில் உள்ள புண்ணிற்கு சிகிச்சை எடுக்க ராயப்பேட்டையில் உள்ள கிரசன்ட் என்ற தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிறுவனுக்கு இரத்த பரிசோதனைக்கு பரிந்துரை செய்ததோடு ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை மூலம் வாய்ப்புண் கட்டியை அகற்றுவதாக மருத்துவர் கூறியுள்ளார். அறுவை சிகிச்சைக்கான நாளன்று சிறுவனை அழைத்துச் சென்ற அவரது பெற்றோர்கள் சிறுவனின் வாயில் உள்ள புண்ணை அகற்றுவதாக கூறி அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அறுவை சிகிச்சை அறை உள்பக்கமாக பூட்டிக் கொண்ட நிலையில் ஒரு சில நிமிடங்களிலேயே சிறுவன் அதிக அளவு சத்தமிட்டு அழுததாக கூறப்படுகிறது. இதனால் ஆரம்பத்திலேயே ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சிறுவனின் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பிறகாக சிறுவனை பார்த்த பெற்றோர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. வாயில் உள்ள புண்ணிற்காக எந்தவிதமான சிகிச்சையும் செய்யப்படாமல் அதற்கு மாற்றாக சிறுவனுக்கு சுன்னத் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் முகமது ஓவைசியிடம் சிறுவனின் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்ப அதற்கு மருத்துவர் மற்றும் தனியார் மருத்துவமனையும் இதுவரையிலும் உரிய விளக்கத்தினை அளிக்கவில்லை என்று தெரிவித்த பெற்றோர் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு ஆதரவாக ஜமாத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சிறுவனின் பெற்றோரிடம் மிரட்டும் தொனியில் பேசியதாக குழந்தையின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது. எதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணி கேட்டா, நான் ஏதோ டாக்டர் நான் போய் கேட்டது அவர் என்ன சொல்றேன், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்றாரு அவரு. அப்படியே வெளிப்பட என்கிட்ட சொன்னதாதான், நான் தெரியாத ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆபரேஷன் பண்ணிட்டேன்னாரு. சார் என்ன சார், நான் இது மாதிரி வந்து என் தங்கச்சி நிற்கிறாங்க, நெத்தியில குங்குறது, நாங்கள் இண்டு பேரு தெரியாது எதுவும் தெரியாது, வந்து நீங்கள் சர்ஜரி சுன்னத் பண்ணா சார் அர்த்தம்னு கேட்டா, எதோ இருந்தாலும் பேசிக்கலாம் இருங்கன்னு சொல்ல அதவங்களும் வந்து ஆளுங்க ஜமாத்துல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வச்சு பிரச்சனை பண்றாரு டாக்டர். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியேற்றுறதுலேயே குறிக்கோளாக இருந்தாங்க. நாங்கள் போலீஸ் உடனே அவங்க ஆளுங்களாம் வர வச்சு நாங்கள் உடனே போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸை வர வச்சோம். போலீஸ் உடனே வந்து அவரை விசாரணை ஸ்டேஷனில் கூட்டு வந்திருக்காங்க. மேலே வச்சு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணியிருக்காரு. உடனே குழந்தைய வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தைக்கு என்ன மெடிக்கல் செக்அப் வேணுமோ நான் செக் பண்ணிட்டு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த அடிப்படையில் நான் புகார் கொடுத்ததுக்காக காவல் நிலையம் வந்துக்கிறேன் சார். இது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு ஞாபகத்தில் சர்ஜரி பண்ணாருன்னா அது என்ன பதில்? ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சு சொல்ற டாக்டர் அது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தை பண்ணிட்டேன்னு சொல்றாரு என்கிட்ட அவரு. அதெல்லாம் எதுவுமே வாங்கல சார். வெறும் உதட்டில் கட்டி அது சின்ன இதுதான், அது சீண்டி எடுத்துருவாங்கன்னு தான் சொன்னாரு. சீழ் மாரி கோத்துனதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. உள்ள கூட்டணும் போயிட்டு அவர் சுண்ணத்து பண்ணதுக்கோ எங்ககிட்ட கையெழுத்தோ இல்லை இது மாதிரி நான் பண்ண போறதோ எந்த வித தகவலுமோ என் தங்கச்சி கிட்டயோ என் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட அந்த எந்த டாக்டர் தகவல் கொடுக்கவே இல்லை. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த மருத்துவமனையில் ஆய்வு நடத்தி அறுவை சிகிச்சை கூடத்திற்கு சீல் வைத்துள்ளனர். வேறு யாருக்கும் இது போன்று சிகிச்சை மேற்கொள்ளக்கூடாது என்று எச்சரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாயில் புண்ணுடன் சென்ற சிறுவனுக்கு சுன்னத் அறுவை சிகிச்சை செய்த விபரீத டாக்டரை கைது செய்ய வேண்டுமென சிறுவனின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.